சக்தி மாரியம்மன் கோயிலுக்கு கூத்து வச்சுக்கிறாங்க. விடிய விடிய கெட்ட வார்த்தை பேசாதீங்க, நாசமா போயிருக்கு. ஏன் அமைச்சர் அறிவழகா மிச்சர் வைக்கல சாமி. எந்த மிச்சர்? மிச்சர் வைக்கல, சாப்பாடு. எந்த மிச்சர்ரா? என்ன மிச்சர்? செட்ல ஏதாவது திருட்டு போகுது. சரி, ஆகமத்தை சாக்க போக மாட்டேங்குது. என்னைக்கு இல்லையா அன்னைக்கு சாட்டலாம் போ. பாய கஞ்சிட்டு பொச்சி விட்டுறாத. ஆனா அவனு 800 சம்பளம் வாங்குறாங்க. வசனம் பேசணும். உண்மை. அமைச்சர் அறிவழகா மகாராஜா துணி அழகா? இந்த துணி அழகா? என்ன சொல்ற? இப்ப டப்பா எடுத்துக்கிறீங்க. என் படை தளபதிகளே, என் மந்திரி மதுரமுத்து சூத்தல குத்தா எதுல குத்தி பட்டி பொங்கல். பரவாயில்லையே, வாங்குற 800 ரூபாய்க்கு வேலை செய்யறியா இருக்குது. பழைய குடிக்க வண்டிக்கு போய் சொல்லிவிட்டோம்ல. சொல்லுங்க என் அருமை ஓலா. சொல்லுங்க, நம்ம இளமலி பக்கத்தால பள்ளக்காடு ஓலா. என்ன ஓலை? என்ன ஓலை? என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். உலகார முண்டையே போறான். மொட்டாடி போன நம்பர் 99 தானே. அது என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நீ கூட்டு போயிட தூக்கி போயிட்டு போன் பண்ணி சொல்றதுக்கு காட்டுல இருந்து பாவம் சதெல்லாம் வெந்து போச்சு. எலும்பு சதைக்கு போது நிக்குது. என்ன என்ன வேஷம் போட்டோம்? என்ன வேஷம் போட்டோம்? ஏதோடு போடு போய் மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் அழிச்சுட்டு விடும் மாதிரி வந்து நிக்கிறேன். நல்லா இருக்கு. ஏய் செட் பண்ணுடா போய். போ போ போடா. அவன் மாதிரி செட். ஏய் அடங்க வேஷம் போட்டா. அவன் போய் என்ன பாப்பா இங்கலாம் எச்சல இல்ல பாருடா. இத வேஷம் போடுறா பாவாடி கட்டி. இப்படி வரும்போதே கண்ணுல பார்க்க முடியல. பொண்ணு அது போட்டாலும் ஒரு சனம் இருக்குங்க. அதாவது தலைய துணி கட்டி தலை சீவ. அதானே இவன் உன்ன மாதிரி ஒரு சில்லறை. ஆறா சில்லறை. கொட்டியாருந்த மாதிரி. ஏய் சொல்லுங்க அமைச்சரே. மகாராஜா ஏய் சொல்லுங்க. இத சொல்லுங்க. நீ சொன்னா தானே தெரியும். எங்க நிக்கிற யார்கிட்ட பேசணும் ஒரு சற்றையான பயம் இல்ல உனக்கு? 4 வாரம் கட்டணும். என்னது? கண்டு என்ன கண்டு? நீத்த எடுத்துக்கிறியா? கண்டா கொடுத்துருக்கேன். நான் ஜாமீன் கை அப்படி போடு. கொலாய மூடு. இல்ல ஒரு நாளைக்கு கூட அந்த மத்தாலகார போனதுக்கார அடிவாங்கலாம் நீ காசு கொடுக்கணும். இடம் தான் சிக்கனமாகுதாங்க. அந்த போய் அடிக்கிறது. அடுத்து ஒரு கொள்ளக்காரருக்கு பாரு அடி அடிப்பான் பாரு. நாட்டுக்கு நாடி அப்படியே நெருப்பு துருக்கா நிக்கிறோம். அப்படியே நெருப்பு துருக்கா நிக்கிறோம். நாளே கொண்ட பாருங்கறாங்க. எதுக்குடா? கொண்டாந்து அள்ளி போட்டா நெருப்பு துருக்கா. கதை அப்படியே நெருப்பு மாதிரி நிக்கிறோம். ஆமா முன்னே சொல்லிட்டாங்க. என்னன்னு? ஒரே கதை கூட பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதாம். யா அல்ல டெம்போல ஓட கூடாதாம். பள்ளி ஆமா எல்லாம் இங்க ஒண்ணுமா. எல்லாம் இங்க கொண்டு வந்துறோம். ஆமா அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாங்க. நாட்டுக்கு நாடி மகா நாடு. அருமையிலும் பெருமையிலும் சிறந்த அழகுல கொண்டாடு. இது என்ன நாடு? இது தமிழ்நாடு. ஏன்டா டேய்? அட தமிழ்நாடு எனக்கு தெரியாதா? அடிக்காத பேசுங்க. தமிழ்நாட்டுல என்ன ஊர்? கிராமம். என்ன கிராமம்? புழுதிகாடு கிராமம். என்ன புழுதி? மண்ணு புழுதி. ஏய் என்ன ஊர் பேர் கேட்டா புழுதி மண்ணு மண்ணு புழுதின்னு இருக்கற. அருமையான ஊருங்க. என்ன ஊர்? சூப்பரான ஊருங்க. என்ன ஊரு? என்ன எப்படி என்றா செம்புளிச்சாம்பாளையம். ஏய் என்ன பாளையம்? செம்புளிச்சாம்பாளையம். இன்னும் செம்புளிச்சாம்பாளையம் என்றால் வாயா 5 ஊர் தான் போகணும். 6 கோயா. 6 கோயா. செம்புளிச்சாம்பாளையங்க. 6 கோயா. இல்ல ஐயா. ஏய் என்ன சாமி? வேப்ப மரத்து முனியப்பன். இன்னும் வேப்ப மரத்து முனியப்பனுக்காக ஏய் வாடா சொன்னால அப்படியே கேப்பீங்களா? வேண்டா கேள்றா அங்க போய். நீ தான சொல்றடா டேய். செம்புளிச்சாம்பாளையம் அங்க இருக்குது. வேப்ப மரத்து முனியப்பன் சங்கரிக்கிட்டு இருக்குதுங்க. அது இல்ல சாமி. சக்தி மாரியம்மன். என்ன ஊரு? பொறையூர். சத்தமா சொல்லு. 2 பொறையூர் இருக்குது. ஆமா. கோலாம்பட்டி போற வழியில ஒரு பொறையூர் இருக்குது. இங்க ஒரு பொறையூர். ஆமா. பொறையூர்ங்க. சத்தமா சொல்லு. முன்னாடி ஒரு அருகில உள்ள பொறையூர். என்ன சத்தமா? பொறையூர். என்ன சத்தமா? பொறையூர். என்ன சத்தமா? பொறையூர்ங்க. என்ன கடமா சொல்லு. மைக்ல ஆஃப் பண்ணி விட்டாங்களா? பொறையூர். என்ன சத்தமா? பொறையூர். என்ன சத்தமா? பொறையூர். என்ன கடமா சொல்லு. பொறையூர்ங்க. என்ன சத்தமா? பொறையூர். என்ன சத்தமா? ஆயா கொண்ட ஒயல ஒயல தெரியுது.
இருக்கிற பொறையூர்னு போறேன். எங்க போற? பொறையூர். பொறையூர் என்றால் பொறையே ஏறிச்சு. நம்மளுக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. அது பாத்தியா? எத்தனை பேர் வேலை விட்டு போறீங்க? அவன் எத்தனை ஏய் கூப்பிடுறாங்க. கும்பரஞ்சாமி. பொறையூர். நம்மளுக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. ஆமாங்க. ஆனா இவர் என்ன? பெண்ணாய் பெரியோர். என்ன ரயில் பிடிக்கிறதுக்கு போறீங்க? நீ டெம்போக்கு போறியா? எதுக்குடா இவ்வளவு வேகம்? சரி சொல்லு. சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆமாங்க. அனைவற்று வேறுவே அமர்ந்திருக்கிறார்கள். ஏன்? யாருக்கு காசு கொடுக்கறமா இல்லையா? ஆ. அந்த பாப்பால கொடுத்துருந்தாங்க. சரி ரைட். விடிய பொழுது தூங்காத கூத்து பாக்குது. ஆமா ஆமா நம்மளுக்கு ஆதரவு தரது அதுதான். ஆமாடா. மனசு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு சிறு குழந்தைனாலும் அந்த ஒரு கவனம் தேவையா? ஆமா சாமி. ஆமா. இந்த கவனத்தை எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க கவனம் வரும். வாமால் விட்டு போய் மன்னன் அந்த மாதிரி நீ மூடுறியா? அதாவது விடிவில தூங்காத அந்த கதையை கவனிக்கணும் ஒரு ஆமா ஆமா. கவனம். சிரிக்கும் போது சிரிக்கணும். சிரிக்கணும். சிந்திக்கும் போது சிந்திக்கணும். ஆமா. ஆமா. தூங்காத பாரு பாப்பா கூத்து. இப்ப தானே சொன்ன அந்த பொஞ்சலம்பரிய பரவாயில்லையா? ஏன் இந்த பொறையூரில் எவ்வளவு ஒரு கூட்டம்? சத்தியமாரியம்மன் ஆமா. திருக்கோவில் பண்டிகை முன்னிட்டு முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்த்து சேர்த்து ஒரு தெருக்கூத்து நாடகம். என்ன நாடகம்? இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? குசல நாடகம். ஏய் குசல் நாடகத்துல நான் என்ன வேஷ நீ என்ன வேஷ? அங்க பாரு ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஆமா. குசல குமார உள்ள வேஷம் போட்டு ரெடியாங்க. ஏய் அது இல்லடா நாடகம். எங்க வைத்துள்ள நாடகம் என்ன? எத்தனையோ புராணம் கதை. எத்தனையோ புராணம். இது ஸ்ரீ மகாபாரதம். இது ஒரு மகாபாரதம். ஆமாங்க. சிரி சிரி என்ன நல்லா இருக்குதுன்னா சிரிக்கிற? நீ தானே சிரிக்க சொன்னேன். சிரி மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பாகமா வழங்கக்கூடிய காமதேனு பர்வதம் இல்லை என்றால் சித்ரசேனன் சண்டை. சண்டை. இந்நாடகத்தில் ஆமாங்க. நான் வந்திருக்கும் தருவாய் நான் யாரண்டி விடியார் என்று தெரிந்தாயா என்ன? அவங்க சொன்னா புரி சிக்கும். என்ன சிக்கும்? புரியும். ஏய், இன்னும் அதற்கு முன்பதாக எனக்காக அன்பளிப்பு செய்த இன்னும் கேட்டு கொடுப்பது மனித குணம். கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணம் அடைத்த இன்னும் ஐயாவட்டோரும் இன்னும் பேரே வேணாம் என்று அன்பளிப்பு செய்துள்ளார். அவங்க பேரே வேணாம் என்று. ஆமா. அடிவெளி பேருக்கு வந்த வேசக்காரர் ஒண்ணு தவறாத. அடிவெளி பேருமே அன்பளிப்பு. உண்மை. இந்த பேரு வேண்டாம் என்று. அப்படி நல்ல உள்ளம் குணம் படைத்த பொறுமையில் தர்மன், ஆமா. கோபத்தில் யம தர்மன், இன்னும் சண்டையில் பீமன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், வில்லுக்கு விஜயன். அப்படி ஒரு குணம் படைத்த ஐயாவாகப்பட்ட ஒரு வேடத்தை தவறாமல் அன்பளிப்பு செய்துள்ளார். அது மட்டுமல்ல நமது தாய்க்குலம் அம்மாசி அம்மாவரும் அன்பளிப்பு செய்துள்ளார். இவர்கள் எந்த முகமானால் தங்கவும் ஆண்டி நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தை பற்றி சீருடனும் சிறப்புடனும் புகழாதி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சக்தி மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். யார் தெரியுமா?
ராஜ மார்த்தாண்டன் ராஜதீர கோலாகாலன் ராஜதீர கூணுகாலன் மொஞ்சிக்காலன் இதுவுகாலன் ஏடா டேய் நான் என்ன சொல்றேன் நல்லா இருக்கேன் நீடா பேசிட்டு இருக்கற ஓ பாட்டி செத்து போய் நல்லா இருக்கறாளா நல்லா இருக்கறேன். ராஜதீர நம்ம சளைக்கு விட்டுட்டியா பட்டாசு வெட்டிக்கு போகுது. சரி ஆடாங்க அட அவன் பேடா உனக்கு நாயம் நாங்க ஒரே கிளில சாப்பிடுவோங்க நான் நல்ல மனுஷன் ஆஹா நாயம் பேஜல தூங்கி போயிடுவான் ஆமா ராஜதீர கோலாகாலன் ராஜவீர கோலாகாலன் ராஜதீர பிரதாபனாகிய ராஜவீர பிரதாமனாகிய ஆகிய மன்னாதி மன்னர் மன்னாதி மன்னன் மகுடமுடி தாங்கிய வேந்தர் மறுபடி தாங்கிய வேந்தர் குதிரையை குச்சியில குத்தி குளிந்து குபீர் குபீர்னு குவிந்து அழுத்தது போல் இன்னொரு டைம் சொல்லுங்க என்ன சொன்னாலா என்ன சொன்னீங்கன்னே தெரியல குதிரையை குச்சியில குத்தி குளிந்து குபீர் குபீர்னு குவிந்து அழுத்தது போல் குதிரையை குதிரை அந்த கூதியில குபி குத்தந்த நல்லா இருக்குல்லா நல்லா உதிரியா இருக்குது கண்ணியா இருக்குது உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் குவிந்தது போல் குவித்தத போல் பூலாகம் பூலோகம் என்னது பூலோகம் என்னது பூலோகம் குமார்லாகம் பூலோகம் சுமார்லாகம் பூலோகம் கனலாகம் பூலோகம் கனலா கதவலாகம் பூலோகம் தண்ணியோகம் என்னது வர்த்தனி கேட்கணும் நல்லா இருந்தா கொல்ல என்னைக்கு சாவுது அன்னைக்கு அடி வாரம் ஒரு 50 ரூபா கம்மியா வைக்கா இங்க வந்து அடி வாங்குற ஏன் அங்க போய் அடி வாங்குற நீ சாட்டியா கொடுத்து பைத்தியக்காரா பாட்டுக்கிட்ட என் பெயர் சித்திர வடிவமுள்ள ரத்தின படிகள் மின்ன என் பெயர் சித்திர சேனை கோமாளியில தொங்கி போறீங்க மகாராஜாவுக்கு சேவ் போட்டா எங்களுக்கு சம்பளம் மாசம் சம்பளம் விடிஞ்ச பேட்டா இந்த கொரோனா காலத்துல கூட எங்க மகாராஜா தான் எங்க பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சும்மா இருந்த இல்லப்பா அடைக்கலம் அடைக்கலத்துல வச்சிருந்தேன். அவருக்கு ஜே போட்டா சம்பளம் இதெல்லாம் தருவாரு. உனக்கு ஜே போட்டா என்ன தருவாரு? பஸ் ஸ்டாண்ட் எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 5 பேர் வந்துக்கிறோம். 14 பேருக்கு கொரோனா மருந்து வச்சு ஓத்துறேன். அதனாலதான் வரலாம். சரி. என் பெயர் சித்திர சேனன். ஏங்க இந்த அழகான சித்திர சேனனை சேனனை என்ன சொன்ன? சித்திர சேனன் பகட்ட அப்படியே பேத்து போடுவேன். பேக்கலாம் சாமி ஞாயிற்றுக்கிழமை சுத்தமான அலுப்பையாட்டம் பண்ணக்கூடாது. சுத்தமான சிலையாட்டம் பேசாத. கொன்னே விடுவண்டா கோயிந்தா. செத்தே போயிருவன் திருமல. அவன் நல்லா இருக்காது இல்ல? அப்படியே விட்டு உரி உரிட்டு உரிச்சு போடுவேன். குழந்தைக்காரன் பாங்க 4 குத்துல தங்க மோதிரம் போட்டுக்கிட்டான். நாம 400 குத்து அளவு போட முடியாது. படகாரம் வள வச்சுட்டு தொலைவறான். இந்த சித்திர சேனனை பெற்றெடுத்த தாய் தந்தை என்னுடைய தாய் தந்தை யாரு? மாதா பிதா உண்மை தெய்வம் அன்னையோர் ஆலயம். அது எம்ஜிஆர் படங்க. மக்களை பெற்ற மகராசி எம்ஜிஆர் படம் தான். பெற்றால் தான் பிள்ளையா. என்ன செய்ய படத்து பேரே சொல்லலான்னு வந்திருக்கிறியா? தாய்டா. யாருங்க? ஓ தாய். டேய் ஓ தாய். என்னுடைய தாய். தாய். என் தாய் புண்ணியவதி. தாய் புண்ணு பிடிச்ச வதி. போடா சாவடா. சரி விடு. புண்ணியவதி. யாரு? எங்க அப்பா. அப்பா வந்துட்டானா கூத்து பாக்க? எங்க எங்க இருக்கான்? ஏய் எங்க அப்பா. அப்பா ஆறு நீ வாடாடே வாடாடே. அப்பா நிவினி வினேவா மமனி அப்பா மவனே பிச்சையாடா கேக்குறோம். மவனே அப்பா சொல்லுடா தேடி ஓட்டு போறியோ? என்ன எப்படிப்பா பெத்த? உங்க ஆயாடா. ஏய் ஆரி பிச்சி முடுவு பிச்சி ஏகப்பட்ட கோட்டை பிச்சை எடு. அரவாண்டானே யார் தெரியுமா?
சபையில உங்களோட பேரு சித்திர சேனல் உண்மை. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அழகான சித்திர சேனலை எடுத்தாங்களா தாய் தந்தை என்னுடைய தாயா இந்திராணி தாயாரோ இந்திராணி இந்திராணி தந்தையார் என்னுடைய தந்தையார் தேவருக்கெல்லாம் அதிபதி ஓ தேவருக்கெல்லாம் அதிபதியா விளக்கப்பட்டேன் தேவே இந்திரன் ஓ தேவேந்திரன் உண்மை தேவத்திரனுக்கும் இந்திரனுக்கும் இந்திராணி அம்மையாளுக்கும் எத்தனை பேருங்க நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம் எத்தனை? சரியாக 3 பேர் இருந்தோம் சாமி தேவேந்திரனுக்கும் ஆமா இந்திராணிக்கும் 3 பேர் சொல்றீங்க ஆமா. அந்த 3 பேர் யாராருங்க யார் யாரு யாரு 2 பெண்கள் நான் ஒரு ஆண்மகன் ஓ 2 பெண் குழந்தை நீங்க ஒரு ஆண்மகன் உண்மை யாரு முதலாக தெய்வ யானை ஓ தெய்வ யானை ஆமா இரண்டாவது மந்திரமாலை ஓ மந்திரமாலா உண்மை மூன்றாவது நான் சித்திரசேனை ஓ நீங்க சித்திர சேனல் உண்மை ஆமா ஏங்க உங்க தங்கச்சிக்கு அக்காடா அக்காளுக்கு கல்யாணம் ஆச்சா உண்மை திருமணம் ஆகிவிட்டது யாருக்குங்க யாருக்கு திருமணம் செய்து விட்டது யாருக்கு என்னுடைய அக்காவாக வழங்கப்பட்ட தெய்வ யானையை யாரு பழனியிலே குடிகொண்டிருக்கிறாரே ஆறுமுக கடவுள் சுப்பிரமணிய சாமி பழனி கடவுள் உண்மை முருகனுக்கு தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்தோம் மந்திரமாலையை நெருப்பிலே பிறந்தார்களே அதிவீர வன்னியர்கள் உண்மை வன்னிய குல சிகாமணிக்கு வன்னியருக்கு திருமணம் செய்து வைத்தோம் மந்திர மாலாவை அப்படி திருமணம் செய்திருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா எவருக்கும் திருமணமாகி விட்டது உங்களுக்குமா உண்மை யாருங்க எனக்கு நான் ஒரு பொண்டாட்டி நினைச்சியா சரியாக 2 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி கட்டுறவங்களுக்கு உரியில சோறு 2 பொண்டாட்டி கட்டுறவங்களுக்கு நிறைய சோறு எதுக்கெல்லாம் அப்படி இல்லப்பா உங்க வீட்டுக்குள்ளேயே சோறா ஒற்றுமைதான் ஆமா மனைவி 2 பேரும் ஒற்றுமை தான் என்ன சாமி இப்பதான் போன் பேசிட்டு தெரியுது அதுக்கு எந்த போன்றா பேசுறேன் நானு இல்லைங்க உங்க பொண்டாட்டி கிட்ட யாருங்க உங்க பொண்டாட்டி என்னுடைய மனைவி கட்டான கட்டளைக்கு என் கண்ணாட்டி ரஞ்சுதம் என் பொண்டாட்டி தான் கரால அப்படி நெருப்பு கழுவி எடுத்த மாதிரி தான் ஆமா என்னுடைய மனைவியோ என்னுடைய மனைவி சித்திரலேக்கா சித்திரலேக்கா விசித்திரலேக்கா அவதான் வச்சு ஏத்தரலேக்கா வச்சு தொண்டைக்குள்ள எரி ஏத்த வாயில விட்டுருவேன் வேண்டாம் சாமி வில்லு பொழந்துக்கும் எதுக்குடா வாயில விட்டா அப்ப வாய் கிளியாது சித்திரலேக்கா விசித்திரலேக்கா பொண்டாட்டி உண்மை எது சாமி 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணீங்க எல்லாம் வாழ்க்கைக்கு தான்டா வாழ்க்கைக்கு எனக்கு சொல்லிவிட்டா உடனே கல்யாணம் பண்ணுவேன் இல்ல நான் எனக்கு தேவைப்பட்டா நான் கல்யாணம் பண்றேன் சரிங்க சரிங்க 2 பொண்டாட்டி எனக்கு 2 மனைவி திருமணம் செய்திருந்தாலும் நண்பா நான் எங்கே வசித்து வருகிறேன் எங்க எங்கே பல்லக்காடு அது இல்லடா என்னுடைய நாடு நகரம் என்ன என்னுடைய சாம்ராஜ்யம் சாமரசம் என்னுடைய நாடு நாடு அதை நாடு உனக்கு சுடுகாடு ஒரும்பி 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 நாடு நான் எங்கு வசித்து வருகிறேன் எங்கே
அடிபடாது சாப்பிடுங்க. வீட்டுக்கு எடுக்கிறவங்களா என்ன அப்படி அக்கா போடுற விருந்தாக்குறான். ஏடா இந்த அக்கறம் பண்றடே? எல்லாம் போண்டா திங்கிறாங்களாம் பச்சி திங்கிறாங்களாம் அப்படி போது அடி போடுறாங்க. ஹேய்! இந்த காந்த மாதிரி கம்பளம் போடுற மாதிரி ஆமா ஆமா. அல்ல மாதிரி ஏன்னா சேகரனா உருக்கடானா நான் கூட இந்த அக்கா முட்டை போடாதான் கொடுக்க நினைச்சேன். ஒரு கொடுக்கறதே ஓசி, உருளைக்கிழங்கு போட்டாலும் போச்சு. ஒரு கொடுக்கறதே ஓசி. காலையில் தருவாங்க. நான் சொல்லலதா, பாரு. சொல்லுங்க. டேய், ஆ, என்னுடைய நாடி அமராவதி பொன்னுலோகம் எனக்கு ரெண்டு கொடுறா. தெய்வ டேய் டேய் தருவாங்கடா. ஏன்டா சாவற? இல்ல, நான் தான் சொன்னேன். தருவாங்க. ஆ, அமராவதி பொன்னுலோகம் அமராவதி. தெய்வ லோகம் சரி சரி. உண்மை. ஆ, 3 லோகம் எங்களுடைய நாடு நாடு. உண்மை. அப்படி ஆண்டு வந்தாலும் என்னுடைய தந்தையாராக வாங்கப்பட்ட தேவேந்திரனுக்கு என் தந்தையோ ஆ, தேவர் சபை கூட்டுவது வழக்கம். சரி. மாதம் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது வழக்கம். 32 வயது சிவாஜி மீது தேவர் சபை கூட்டுவார். நான் ஒரு இளவரசனாக வாழ்ந்து வருகிறேன் நீங்க எங்களுடைய நாட்டிலே. அப்படி வாழ்ந்து வந்தாலும் ஆண்டு வந்தாலும் என்னமோ ஒரு சத்தாகுது. சாமி மகாராஜா, ஏய், இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நாங்களாம் நந்த கோனாருங்க. என்ன கோளாறு? நந்த கோனா. டேய் வாடா டேய். டேய் வாடா டேய் சேகர. பாவச்சாமி, இவன் போண்டால் அடிபட்டவங்க. ஏங்க, யார் நீங்களா? ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நாங்களாம் நந்த கோனாருங்க. ஆறு மாட்டியா? ஆறுன்னு கேக்குற பூவா பூவாவா? நாங்க நந்த கோனாருங்க. நண்ட கோளாறு. நந்த கோனார் நீங்க. நண்டு கோளார். நந்த கோனார். சொல்றாடி என்ன நடந்துச்சு? எந்த ஊருக்காரரு? நண்டு கோளாறு. நந்த கோனார் ஆடு மாடு மேய்க்கிறது. எந்த ஊருக்காரரு? இவன் வந்து எடப்பாடி பக்கங்க. சொல்றா என்ன? ஏய், அது இல்லடா, அந்த துரியாரமன் நம்மள அடிச்சானே, அத பத்தி சொல்றா. நான் ஆடு மாடு மேய்க்க போயிட்டு தண்ணி எல்லாம் காட்டுங்க ஆட்டுக்கு. எந்த தண்ணி? அதாங்க குளத்துல. ஆ, அந்த குளத்துல தண்ணி காட்டும் போது ஓஹோ. ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணா குளத்துல குட்டியாரன் போட்டு இருந்தா. குளத்தையே பூரா நாசம் பண்ணி துரியாரன் போட்டாலும் தண்ணி ஊத்தனாடா. அதெல்லாம் ஒண்ணுதாங்க. சரி. எல்லாம் குளத்தெல்லாம் குழப்பி சரி. ஆடு மாடு தண்ணி கதவை குடிக்கலாம். வச்சு. நாங்க போய் கேட்டதுக்கு எங்களை அடி அடின்னு அடிச்சு அந்த வீட்டுக்காரன் பேர் என்ன பண்ணுவானா துரியாரை. துருவாதன அவன் அடிச்சு எல்லாம் முடிச்சு விட்டாங்க. உன்னையும் அடிச்சானா? ஏடா, பாத்துக்கிட்டா இருந்தா நீ. சாமி அவன் சார்ஜோ இல்லையே ஈடு வாங்கினாங்க. பாருங்க குழந்தை அடிச்சு போறாங்க. அதனால அடிச்சு விட்டாங்க. ஓ, நம்மளுடைய 6வது காமதேனு பருவ குலத்தில ஆமா. நாசகதி செஞ்சு ஆடு மாடு மேய்க்கும் நம்மளுடைய நந்தகோனார் அடிச்சாதான் உதவி செய்து அப்படி 999 நந்தகோனாரை அடிச்சிருக்காங்க. ஆமாங்க. ஒரே ஒரு நந்தகோனார் தப்பிச்சது சொல்லிக்கிறாரு. இவன் விட்டுட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் தப்பிச்சிருக்க. அடிச்சது கூட பரவாயில்லைங்க. அவ வந்து அந்த வாயம் கேட்டுட்டாங்க. ஓஹோ. எந்த வயது கேட்டா? அந்த வாயம் சரி சரி. அடித்தது இல்லாமல் ஆடு மாடுகளை துன்புறுத்தியுள்ளார்கள். ஆடு மாடு கொம்பளா உடைச்சிட்டாங்க. மாடு வாழ ஒரு 5 அறிவு ஜீவன் என்று பாராமல் ஆட்டையுடைய மாட்டினுடைய கொம்புகளையும் வாழையையும் அறுத்து சீக்கிரம் பேசுங்க, பச்சை தீந்து போயிடும். சித்திரவாதம் செய்திருக்கிறாங்க. இது என் தந்தையிடத்தில் சொல்வதை விட இது நானே பூலோகத்திற்கு சென்று தட்டி கேட்கிறேன். ஒருபோது வஞ்சி கிழங்க வேணாம். அவனை கூட்டிட்டு போங்க, அப்பதான் அடையாளம் தெரியும். நீ போய் வீடியோ எடுக்கலாம். சென்று வா. யாருக்கு இப்பொழுது நாம் எங்க செல்ல வேண்டும்? எங்க போறோம்? எங்க போகணும்? கோட்டைக்கடிக்கு போகணும். எங்க போகணும்னா? எங்க போகணும்? அந்த அவனை போய் பாக்கணுங்க. பூலோகம் சென்று நம்மளுடைய 6வது எப்படி காமதேனு பர்வதம். காமதேனு பர்வதம் சென்று நண்பா அந்த சண்டால சதி மோசக்காரர்களை சும்மா விடுவதாகிலே ஒரு புத்தி பாலத்தை புகட்ட வேண்டும். உண்மை. அதனாலே பூலோக போவதாக இருந்தாலும் மாமணிக்கு பச்சி கொடுக்குறாங்க. தாம்பா அலைஞ்சிட்டு இருக்கிறாமே. அதே மாதிரி எப்படி சரி. அதனாலே பூலாக புறப்படுவதாக இருந்தாலும் மனைவியாகப்பட்ட சித்திரலஜாக்கா அந்த புறத்தில் உள்ளால் என் மனைவியை அழைத்து வா. என்று வா. அதே சமயத்தில் சித்திரலாக்கா தன் மனைவியாகப்பட்ட சித்திரலாக்கா வழக்கை சித்திரலாக்கா கலைக்கு தருவா.